திருச்சிற்றம்பலம். நால்வர் திருவடிகளை வணங்கி நம்ம 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளிச் செய்த திருமந்திரம். அந்த திருமந்திரம் முடிஞ்சு 1ஆம் தந்திரம், 2ஆம் தந்திரம், இப்போ 3ஆம் தந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3ஆம் தந்திரத்தில் 8 தியானம், ஏற்கனவே அதில் 8 பாடல்களை பார்த்துட்டோம். இப்போ 9ஆவது பாடல்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருமூலர் அருளிச் செய்த திருமந்திரம் 3ஆம் தந்திரம். மணிக்கடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலை பேரி கையாள் தனிந்தெழு நாதங்கள் தாமிவை 10ம் பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே. மணிக்கடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலைபேரி கையாள் தனிந்தெழு நாதங்கள் தாமிவை 10ம் பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே. கடலோடு மேகம் களிரோடும் ஓசை அடவேழும் வீணை அண்டரண்டத்து சுடர் மண்ணி வேணு சூரி சங்கின் ஓசை இடமறி யோகி கல்லார் தெரியாதே. ஈசன் இயல்பும் இமயவர் ஈட்டமும் பாசம் இயங்கும் பரிந்துயராய் நிற்கும் ஓசை அதன் மனம் போல விடுவதோர் ஓசையாம் ஈசன் உணர வல்லார்க்கே. ஈசன் இயல்பும் இமயவர் ஈட்டமும் பாசம் இயங்கும் பரிந்துயராய் நிற்கும் ஓசை அதன் மனம் போல விடுவதோர் ஓசையாம் ஈசன் உணர வல்லார்க்கு. இந்த 10ஆம் திருமுறையில் 3ஆம் தந்திரத்தை இப்படியெல்லாம் எழுதியிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. திருமூல நாயனாரை பற்றி நம்ம நினைக்கிறதே நம்மளுடைய நோயெல்லாம் தீர்க்கக்கூடியது. அப்படி ஒரு 3000 ஆண்டு காலம் வாழ்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல்னு 3000 பாடல்களை அருளி செய்திருக்கார். ஆக நாமும் திருமூல நாயனாரை பற்றி நினச்சி அந்த நிமிட நேரத்தை செலவழித்தோம்ன்றது நம்மளுடைய புனித கணக்கில்